Hello everyone. என்னோட பேர் பரமேஸ்வரிங்க. Basically software engineer. ஒரு 12 years IT industryல work பண்ணிட்டு இருந்தேன். கடந்த ஒரு 5 years வந்து ஒரு business person இருக்கேங்க. entrepreneur இருக்கேன். So இப்போ வந்து நம்ம business வந்து expand பண்ணலாம் all over India அப்படிங்கற ஒரு விஷயத்துக்காக நிறைய பார்ட்னர்ஸ் வந்து இப்போ தேடிட்டு இருக்கோம். business partners தேடிட்டு இருக்கோம். அவங்க எங்க வேணா இருக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கலாம், ஆந்திராவில் இருக்கலாம், கேரளாவில் இருக்கலாம், இல்லை வெளி மாநிலங்கள் பல இடத்துல இருந்து இருக்கலாம், பல கண்ட்ரீஸ்ல இருந்து கூட இருக்கலாம், எங்கேருந்து வேணா இருக்கலாம். பட் we are looking for really dynamic people and to join us and work with us. So business partners வந்து ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்கோங்க இப்போ. ஸோ நம்ம இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட் பற்றின வீடியோ. பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னோடனே நம்மளுக்கு தோணலாம், ஓகே ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குமா அப்படின்னு டக்குன்னு தோணலாம். டோன்ட் வரி, நோ இன்வெஸ்ட்மெண்ட் அட் ஆல், ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்படி இந்த பிஸ்னஸ் அப்படின்னா இன்னைக்கு வந்து எல்லார் கையிலையுமே செல்ஃபோன்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மோஸ்ட்லி எல்லார் கையிலையுமே இருக்குது. காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், ரிட்டையர்ட் பீப்புளாக இருக்கலாம், எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்துட்டு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோங்க. சர்வேல என்ன சொல்கிறாங்கன்னா அரௌண்ட் 4 to 5 hours நம்ம வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸில் தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னலாம் பண்ணுறோம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணீங்க? சோஷியல் மீடியா நிறையா யூஸ் பண்ணுறோம், லைக் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி நிறையா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது ஆன்லைன் ஷாப்பிங் நிறையா பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மூவிஸ் பற்றின, ஷோஸ் பற்றின ரிவ்யூஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நிறைய லைக் ஃபுட் ஆர்டர்ஸ்லாம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. அப்போ இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பண்ணுறோம் இல்லைங்களா? இது பண்ணுறவங்கள 5% ஆஃப் த பீப்புள் இதுலேருந்து மணி வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. இதில் 95% ஆஃப் த பீப்புள் வந்து இதே ஆக்டிவிட்டியை பண்ணுறாங்க, பட் தென் எந்த விதமான இன்கமும் இல்லாமல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில் என்ன பண்ண போகிறோம்னா இதே ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ண போகிறோம், ஆனால் இன்கமோட பண்ண போகிறோங்க. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு 24 hours டைம் இருக்குது அப்படின்னா அதில் 8 hours வந்து நம்ம ஒர்க்குக்காக இல்லைன்னா காலேஜ் போகிறவங்க ஸ்டடீஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க, 8 hours தூங்குறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ரிமைனிங் 8 hours பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அன்ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஸோ அதில் 50% ஆஃப் த டைம் அரவுண்ட் 3 to 4 hours வந்து யூஸ் பண்ணி நம்ம இந்த பிஸ்னஸில் வந்து ஒரு இன்கம் பண்ண முடியுங்க. ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணியே நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான பிஸ்னஸ் ஏன் நான் எடுத்தேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் ஒரு பிஸ்னஸ் பற்றின திங்கிங் எனக்கு வந்துச்சு அப்படின்னா, ஒரு 12 years வந்துச்சு நான் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 times வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ரிசெஷன் வந்துச்சுங்க. அந்த ரிசெஷன் டைமில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள், thousands ஆஃப் பீப்புள் வந்து லே ஆஃப் பண்ணதை என்னால் பார்க்க முடிஞ்சுங்க. ஜஸ்ட் ஒரு 15 days 30 days நோட்டீஸ் பீரியடில் லே ஆஃப் பண்ணதை பார்க்க முடிஞ்சு. நிறைய இடத்துல வந்து பீப்புளை வந்து மெஷின்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு இருந்துச்சு, ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருந்துச்சுங்க. பேங்க்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து ஜஸ்ட் ஒரு ரோபோ வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. எங்கே பார்த்தாலுமே வந்துட்டு மெஷின்ஸ் ஆர் டேக்கிங் ஓவர் பீப்புள்ஸ் ஒர்க், ரைட்? அண்ட் தென் நம்மளுக்கு நிறைய கனவுகள்லாம் இருக்குங்க, பெரிய கனவுகள் இருக்குது. அப்போ நான் யோசிச்சது, ஜஸ்ட் ஒரு கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு வர சேலரியில் கட்டாயமாக நம்மளோட கனவுகளெல்லாம் பூர்த்தி பண்ண முடியுமா அப்படின்னா முடியாதுங்க. அஃப்கோர்ஸ் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சுங்க. அண்ட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பீப்புளுக்கெலாம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற தாட் ப்ராசஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அப்போ தான் நான் யோசித்தேன், ஓகே ஒரு அடிஷ்னல் இன்கம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதை பற்றி நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் தெரிய வந்துச்சு, நிறையா க்ரோர்ஸில் இன்கம் பண்ணுறவங்க, சினிமா ஸ்டார்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸில் பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எக்ஸ்ட்ராவாக பார்ட் டைமில் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு இன்கம் பண்ணுறவங்கள தான் நான் பார்க்குறேங்க. அப்போ ஏன் நம்ம ஒரு முயற்சி பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருக்கும்போது ஒரு ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை அண்ட் சொல்லி கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாங்க. அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஒரு 5 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய மாற்றம் என்னோட லைஃப்பில் வந்திருக்குங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம்.
இப்போ நார்மலி வெளியே நம்ம எல்லாருமே வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? அப்போ பர்ச்சேஸ் பண்ணுறப்ப இந்த ப்ராடக்ட் நம்ம கைக்கு வர்றதுக்கு முன்னாடி மேனுஃபேக்சரர் பொருள் தயாரிக்கிறாங்க. தயாரிச்சுட்டு கன்சியூமர் கிட்ட பொருள் வந்து சேர்றதுக்குள்ளார நடுவில் நிறைய ஸ்டாக்கிஸ்ட் இருப்பாங்க, சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் இருப்பாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும் இல்லைங்களா? அப்போ கன்சியூமர் வந்து ஒரு 100 ரூபீஸ் கொடுத்து ஒரு பொருளை வாங்குறாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டோட காஸ்ட் வந்து 30லேருந்து 40 ரூபாய் இருந்தாலே பெரிய விஷயம்னு சொல்றாங்க. அப்போ ரிமைனிங் 70 ரூபா, அதாவது கிட்டத்தட்ட 70% ஆஃப் எம்ஆர்பி எங்க போகுதுன்னா இந்த மிடில் மேன் போகுது. கரெக்டுங்களா? அப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த கன்சியூமர் தான் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பே பண்றாங்க. ஆனா இந்த கன்சியூமரோட லைஃப்ல எந்த விதமான மாற்றமும் வரது கிடையாது. அவங்க லைஃப் ஸ்டைல் அதே மாதிரி தான் இருக்குது. அப்போ இதை வந்து இ காமர்ஸ் அப்படின்ற ஒரு பீரியட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த மேனுஃபேக்சரரையும் கன்சியூமரையும் இணைச்சாங்க. யார் அப்படின்னா ஒரு ஆப்பை கிரியேட் பண்ண கம்பெனி ஓனர்ஸுங்க. ஸோ அவங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஓலா, ஊபர், மேட்ரிமோனியல் சைட்ஸுங்க. ஸோ இந்த மாதிரி ஆப் கிரியேட் பண்ணி மேனுஃபேக்சரர்ஸையும் கன்சியூமர்ஸையும் இணைச்சாங்க. அப்போ இடைத்தரகர்களுக்கு போன அந்த 70% ப்ராஃபிட் வந்து இந்த ஆப் ஓனர்ஸ்க்கு போய் சேர்ந்துச்சு. ஓகே, ஸோ அடுத்தது நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தடில் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம பிஸ்னஸில் நம்மளும் இந்த மேனுஃபேக்சரரையும் இந்த கன்சியூமரையும் இணைக்க போகிறோம். ஆனால் இந்த ஆப் பண்ண வேலையோ இல்லைன்னா இந்த பார்ட்னர்ஸ் இந்த நடுவில் இந்த ஸ்டாக்கிஸ்ட் இந்த மாதிரி மிடில்மேன் பண்ண அதே விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம். இங்கே என்ன நடக்குதுன்னா அவங்களுக்கு கிடைச்ச அந்த 70% ஆஃப் த ப்ராஃபிட்டை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோங்க. ஓகே, அதனால இங்கே கன்சியூமர்ஸ்க்கு அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இதுக்கு பேர் வந்துட்டு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குங்க. ஜென்யூனான மேகசின்ஸில் படித்து பார்க்கலாம். நீங்கள் எக்கானமிக் டைம்ஸ் இந்த மாதிரியான businessline.com இந்த மாதிரியான நிறையா வென்யூஸ் இருக்குது, படித்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த டைரக்ட் செல்லிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இந்தியாவுக்குள்ளார வந்து கடந்த 21 வருஷத்துக்கு மேலே ரன் ஆகிட்டுருக்குங்க. இதில் டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா கடந்த வருஷம் வரைக்கும் லாஸ்ட் இயர் வரைக்கும் வேர்ல்டு ஃபுல்லாக $200 பில்லியன் வரைக்கும் டேர்ன் ஓவர் நடந்திருக்குங்க. இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அரௌண்ட் 17,000 crores வரைக்கும் வந்துட்டு டேர்ன் ஓவர் நடந்திருக்கு இந்தியாவில். இது எந்த அளவுக்கு growth இருக்க போகுது அப்படின்னா 2025 பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் மட்டும் அரௌண்ட் 65,000 crores மேலே growth இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 21 இயர்ஸாக 17,000 crores வரைக்கும் ப்ராஃபிட் அப்படின்னு டேர்ன் ஓவர் நடந்திருக்கு. ஸோ இது வந்து அப்படியே ஒரு 4 மடங்குக்கு மேலே growth இருக்க போது அடுத்த 4 வருஷத்துக்குள்ளார அப்படின்றாங்க இந்தியாவில். அப்போ எவ்வளோ ஒரு growth இருக்கக்கூடிய விஷயமா இருக்க போது பாருங்க. இந்த ஃபிகர்ஸ் எல்லாம் நானா சொல்லலை, என்னோட ஒப்பீனியன் கிடையாது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்கி அப்படின்ற அமைப்பு அண்ட் KPMG அப்படின்ற ஒரு இன்டர்நேஷ்னல் ஆடிட்டிங் ஃபார்ம் சொல்கிறாங்க. ஃபிக்கி அப்படிங்கிறது ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். KPMGங்கிறது இன்டர்நேஷ்னல் ஆடிட்டிங் ஃபார்ம் சொன்னேன். இவங்க இந்த பாடிஸ் என்ன அப்படின்னா இவங்க தான் வந்து இந்தியன் எக்கானமிக்கு எந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து அதிகமான கான்ட்ரிபியூஷன் இருக்க போகுது அப்படின்னு சர்வே எடுத்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து சஜஷன் கொடுக்குறவங்க. இவங்க தான் சொல்லியிருக்காங்க இவ்வளோ பெரிய க்ரோத் வந்து டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஆன்லைனில் இருக்குது. அண்ட் தென் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண நபர்கிட்டையும் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும், பார்த்து நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாங்க. ஓகே, ஸோ இப்போ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் த ஒர்க்? இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்தோன்னா எனக்கு என்னதான் ஒர்க் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இப்போது நம்ம எல்லாருமே லைக் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப், ஒர்க் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ரிட்டையர்ட் பீப்புள் யாராக இருந்தாலும் ஒரு விஷயம்
மட்டும் மாற்ற முடியாத விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருமே கன்சியூமர்ஸ். கரெக்டுங்களா? ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வெளியே வாங்கி கன்சியூம் பண்ணக்கூடிய கன்சியூமர்ஸ் தான் இருக்கிறோம் நம்ம. கரெக்டா? அப்போ இந்த கன்சியூமராக இருக்கிற நம்ம இது வரைக்கும் நிறைய செலவு பண்ணியிருக்கோம், பொருட்களை வந்து வாங்கியிருக்கோம். பட் எந்த விதமான இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைச்சதில்லை. கரெக்ட்? பட் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு லைஃப் டைமுக்கு ஒன்ஸ் நம்ம வந்து கன்சியூமராக இருக்க போகிறோம். அதாவது இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய கம்பெனியில் நம்ம லைஃப் டைமுக்கு ஒன்ஸ் நம்ம ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அடுத்தது நம்ம ஒர்க் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு கிடைச்ச இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பீப்புள் நம்மளோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், சோஷியல் மீடியாவில் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ஓகே, which means we need to introduce or we can introduce more and more partners in our business. Okay, so you have to find business partners. So that's going to be a work. Of course நம்ம வந்துட்டு இதுக்கு தேவையான ட்ரைனிங் எல்லாமே கொடுப்போம். யார்கிட்ட பேசணும், எப்படி பேசணும், எந்த மாதிரி பீப்புளுக்கு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும், அந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம பார்ட்னர்ஸை வந்து நம்ம ஹையர் பண்ணலாம். அந்த ஹோல் ப்ராசஸ்க்கு டீம் ஒர்க் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஹார்ட் ஆஃப் த பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நம்மளோட கம்பெனியில் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ ப்ராடக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்லி வந்துட்டு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ், நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வச்சு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஸோ இதை எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கிற கம்பெனியுடைய பெயர், நம்மளுடைய நிறுவனத்தினுடைய பெயர் டிரான்ஸ் இந்தியா. ஓகே, ஸோ நம்மளோட கம்பெனி அரௌண்ட் கடந்த 15 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குங்க. கோயம்புத்தூர் பேஸ்ட் கம்பெனி. அரௌண்ட் 100 இயர்ஸ்க்கு மேலே மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கவங்க கூட டைப் வச்சு ப்ராடக்ட்ஸ் ப்ரொக்யூர் பண்ணிட்டு இருக்கோம். ரீசெண்ட்லி ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்ட் கூட நம்ம டைப் வச்சுருக்கோங்க. பியூட்டி ரிலே லண்டன் அப்படின்ற ஒரு கம்பெனி. அவங்க ஆல் ஓவர் த வேர்ல்ட் நிறைய கண்ட்ரீஸில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இந்தியன் கம்பெனி கூட டைப் வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய கம்பெனியோட ஸ்டாண்டர்ட் ஹையாக இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம கூட டைப் பண்ணி இப்போ வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நம்ம ப்ரமோஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நம்மளோட கம்பெனியில் இணைஞ்சு பல பேர் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. அரௌண்ட் 30 lakhs பீப்புளுக்கு மேலே நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்களோட லைஃப் ஸ்டைலில் நிறைய மாற்றம் வந்துட்டு இருக்கு. And we want to give more opportunities to lot more people and make difference in lives. So that's why we are presenting this opportunity. So இப்போ நம்ம இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு தோணலாம், ஓகே ஸோ பீப்புளுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறது அப்படின்னா வேறு மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் கூட தோணலாம். ஸோ we need to create team here. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த 5% of the people வந்து என்ன பண்ணுறாங்கன்னா they create team. Okay, then the remaining 95% of the people என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they work for this team or they work in this team, right? இங்கே மோர் சக்ஸஸ்ஃபுல் யார் அப்படின்னு சொன்னால் இந்த 5% of the people தாங்க. அப்போ நம்ம இந்த பிஸ்னஸில் என்ன பண்ண போகிறோம்னா we are going to create team and then we are going to be successful people and we fall under this 5% category. So if you are really interested in this, probably you can join us. If you are first of all we have to talk to you. நாம உங்ககிட்ட பேசணும். If you are ready to learn, நிறைய கற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் நீங்கள். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா நம்மளோட டீமில் வந்து நீங்கள் இணைஞ்சு நீங்கள் கூட ஒர்க் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் வில் கிவ் put in lot of efforts, like 100% efforts உங்களுக்கு உங்ககிட்ட வந்து நாங்கள் டைம் அண்ட் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி உங்களை இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரதுக்கான எல்லா விஷயங்களுமே பண்ணி கொடுப்போம். ஸோ நம்ம கூட இணைஞ்சு ஒர்க் பண்ணும்போது பார்ட் டைம்லேயே நான் சொல்கிறேன், அடுத்த ஒரு 3 to 6 months அதாவது டிலிஜென்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் உங்களுடைய இன்கம் கண்டிப்பாக ஒரு 25,000லேருந்து 30,000 வரைக்கும் பண்ண முடியும் இந்த பிஸ்னஸ் மூலமாக. அண்ட் தென் 1 year to 2 years எங்கள் கூட ஒர்க் பண்ணும்பொழுது கட்டாயமாக உங்களுடைய இன்கம் வந்துட்டு 6 figures இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 1 lakh மேலே இன்கம் பண்ண முடியும். அந்த மாதிரி நிறைய பேர் இன்கம் பண்ணுறவங்க நம்ம கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ if you are interested to join us, please feel free to contact us.
உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க கிட்ட நீங்கள் மோர் அண்ட் மோர் இன்ஃபர்மேஷன் கூட கேளுங்க. அவங்க சரியான சேனல்ஸில் வந்து உங்களை வந்து கைட்